ஆவிக்குரிய மனிதனின் பிரிவுகளை பார்க்குறோம். எத்தனை பேர் இதில் உணர்வு அடைஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் இதில் நீங்கள் அந்த இன்ட்யூஷன், அந்த ஃபெலோஷிப், அந்த கான்சியஸ், இதில் எத்தனை பேர் கொஞ்சமாவது தேறி வந்திருக்கிறீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும், கண்டிப்பாக தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் ஆவியின் வளர்ச்சி, இந்த மூணு சேர்ந்து தான் வளர்ச்சிக்குள்ளே வரும். வர நாட்களில் நம்ம ஒன்றும் நம்ம தனியாக தியானிக்க போகிறோம். ஆவியின் வளர்ச்சிங்கிறது உள்ளுணர்வும் வளரும், ஃபெலோஷிப்பும் வளரும், மனசாட்சியும் வளரும். ஆமென். இதுதான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்னா ஆவியின் வளர்ச்சி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எஸ், அது கொஞ்சம் ஸ்க்ரீனில் போடுங்க. எஸ், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும், த நாலேஜ் ஆஃப் ஸ்பிரிட், அவருக்கு அறிவிலும் வளருங்கள். பட் க்ரோ இன் கிரேஸ் அண்ட் இன் நாலேஜ் and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. But grow, பார்த்தீங்களா ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில், but grow spiritually mature. எஸ், அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவியின் வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவலி மெச்சூர். அங்கே நல்லா போட்டிருக்கு. எதில் வளரணுமா சபை? ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி. மெச்சூர் மீன்ஸ் முதிர்ச்சி, மெச்சூர். நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். அது ஒரு காலம். நான் புருஷனான போதோ, அதாவது நான் அறியப்பட்ட போதோ, ஒரு நன்மை தீமைகளை அறியத்தக்கதான அந்த காரியங்கள் எனக்குள்ளே வந்த போதோ, இயேசுவை நான் அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளப்பட்ட போதோ, குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். அப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அவரை அறியப்பட்டபடியே அறிந்திருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற க்ரோத், எனக்குள்ளே இருக்கிற அந்த வளர்ச்சி, எனக்குள்ளே இருக்கிற அந்த மெச்சூர். ஹல்லேலூயா. அந்த மெச்சூருங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு. ஆமென். அவரை அறிகிற அறிவுனா என்னது? நமக்குள்ளே இருக்கிற அந்த 3 காரியங்கள் சொன்னல, உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. இவைகளில் தான் நம்ம அவரை அறிய முடியும். இவைகளில் தான் நம்ம அவரை அறிய முடியும். இயேசும் இவைகளில் தான் அறிந்து ஊழியம் செய்தார். இன்ட்யூஷனில் என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொடுகிறார். தொட்ட உடனே பாருங்கள், அந்த உள் உணர்வு அவருக்குள்ள என்னிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அதே போல தான் ஒவ்வொரு காரியத்திலும் நான் பார்க்கிறோம் இந்த வளர்ச்சி. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்று கூட சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதுவும் என்னது தான்? ஆவிக்குரிய வளர்ச்சி. உதாரணமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 11 14 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு சில காரியங்கள் போடுங்க. மீண்டும் அந்த வசனத்தை போடுங்க. 11 சில காரியங்கள் உங்களுக்கு ஆமென் எப்படி இருக்குன்னா, since you have become dull and sluggish in your spiritual hearing and
டிசைன் அது என்னது? டிஸ்இன்க்ளைனா? அது ஸ்பெல் பண்ணு பாரு. ஹியரிங் அண்ட் டிஸ்இன்க்ளைன். டிஸ்இன்க்ளைன் டு லிசன்னா என்னது? நீங்கள் டல் ஸ்பிரிட். ஹியரிங்கில் டல். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். உங்களுடைய ஹியரிங்லேயே உங்களால் விளங்கி கொள்ள முடியாது. சில காரியத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? விளங்கி கொள்ள முடியாது. இப்போ பிலிப்பிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள்ளுன்றாரு. அதுக்கேற்ற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதுக்கேற்ற ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அவனுக்குள்ளே இருக்க போய் தான் கர்த்தர் சொல்கிறார். பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலைய போடுன்னு சொல்கிறாரு. பேதுருக்குள்ளே அதுக்கேற்ற க்ரோத் இல்லை. புரியுதா? அதுக்கேற்ற க்ரோத் இல்லை. ஆகிலும் அந்த வேர்ட் அவனோடு கூட மீண்டும் மீண்டும் மோதுகிறது. அவர் உனக்கு என்ன சொன்னார்? சொன்னதை செய். ஆமென். புரியுதா? அவர் இதுதான் சபையிலே இதே மாதிரி தான். இது கொஞ்சம் நாள் ஆகுது. பேதுருக்கு அங்கே கண்டினியூலியே வந்தது. பேதுருக்கு அங்கே கண்டினியூலியே வந்தது. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னா என்னது? மெச்சூரிட்டி. அதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள அந்த மந்தம், டல், காமன். அது வந்து அது 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 வந்து அது 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 வந்து எப்படின்னாக்கா, நான் பார்த்துட்டேன், எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும், நீ பெரிய நீ பெரிய தேவனுடைய மனுஷன், நீ சொல்கிறீர் கரெக்டு தான், ஆனாலும் நான் போட்டுட்டேனே, செஞ்சுட்டேனே, பண்ணிட்டேனே, பார்த்துட்டேனே. எஸ், இது நம்மளுடைய ஒரு டல், ஸ்பிரிச்சுவல் டல்னா சொல்ல முடியும். அடுத்தது வாசிங்க, எபிரேயர் 5:12 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இந்த டல் ஸ்பிரிட்ல போனா கர்த்தர் எவ்வளவுதான் ஸ்ட்ராங் ஃபுட்டை கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. இதை நான் நல்லா பார்த்துருக்கேன், சபையில் நல்லா பார்த்துருக்குறேன். ஆமென். எஸ், நம்ம சபைக்கு வந்துட்டு போன பரிசுத்தவான்கள்லாம் சாதாரணமானவங்க நீங்கள் நினைக்காதீங்க. பரலோகத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டு வந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் 2-3 பேர்களுக்கு தான் அதை விளங்கி கொள்ளத்தக்கதான அந்த ரிசீவ்டு கெப்பாசிட்டி இருந்தது என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். எஸ் 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 ஒரு பலமான ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுவார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த டல்னஸ், இந்த க்ரோத், பிகாஸ் ஆஃப் க்ரோத். நாட்களை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள், பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலோபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதனால தான் சில வேளைகளில் சில காரியத்தை கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அது உங்களுக்கு சில வேளைகள் எப்படி தோணுன்னா, அரைச்சமாவே அரைக்கிறாங்கன்னு தோணும். அப்படி தான் உங்களுக்கு தோணும். பேசுனதே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அங்கே அப்படி தான் கொடுக்க வைக்கிறாரு. கர்த்தர் அங்கே அப்படி தான் உங்களை வளர வைக்கிறாரு. நீங்கள் பார்த்தா அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு, நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் கேட்டு, நீங்கள் இந்நேரம் என்ன ஆயிருக்கணுமா? பாஸ்டர் ஆயிருக்கணுமா, போதகர் ஆயிருக்கணுமா, உதவி போதகர் ஆயிருக்கணும், இவாஞ்சலிஸ்ட் ஆயிருக்கணும். எஸ், ஆமென். புரியுதா? உடனே நான் பைபிள் காலேஜுக்கு போயிடுறேன், பைபிள் காலேஜில் படிச்சிடுறேன், பரத்திலிருந்து உங்களுக்கு வரணும். இன்னைக்கு பார்த்தோம்ல, யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது பியூர், சுத்தமுள்ளதாக இருக்கும். அந்த சுத்தமுள்ளதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். பியூர், ஹைஜீனிக், ஆமென். வல்லமை, பவரோடு வரும். ஆமென். அது உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்டு தான் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஜஸ்ட் யூ ரிசீவ். ஹல்லேலூயா. நான்லாம் அப்படி தான் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இந்த வல்லமைக்காக நான் ஏங்கி இருக்கிறேன். நானே நினச்சிப்பேன், இந்த வல்லமை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வல்லமை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வல்லமை வந்து என்னை எதில் நடத்த போகிறது? இந்த வல்லமை வந்து முதலாவது உன்னை உடைக்க போகுது, உன்னை சுக்குநூறாக உடைக்க போகுது. ஆமென்.
இந்த வளர்ச்சியின் வெளிப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவியான ஸ்திரீ மார்க் 14ஆம் அதிகாரத்தில் அந்த வெள்ளைக்கல் பரணியை ப்ரிப்பேர் பண்ணுறா பார்த்தீங்களா, அதுலேயே அவளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்க சைட்லலாம் அது எப்படி தோணுது, ஐயோ இது அனாவசிய செலவு, ஐயோ இது தேவையில்லாத காரியம், ஐயோ இது எதுக்கு, இதை விட்டு தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம். கண்டினியூட்டியே இருக்காது, கனெக்டிவிட்டியே இருக்காது. சில பேர் பேசுகிற பேச்சுக்கும் வார்த்தைகளுக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது. சில பேர் பிரசங்கங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டிவிட்டியே இருக்காது. அபிஷேகம் இருக்கலாம், நல்லா கவனிக்கணும். ஆனால் என்ன பர்பஸுக்காக உனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார், உன்னுடைய மெச்சூரிட்டி என்ன, உன்னுடைய க்ரோத் எங்கே, உன்னுடைய வளர்ச்சி எது, உன் வளர்ச்சி எது, எந்த வளர்ச்சியை பார்த்து தேவன் இதை உனக்கு கொடுத்தார், எந்த வளர்ச்சியை பார்த்து தேவன் உனக்கு இதை கொடுத்தார். பேதுருட்ட கேட்குறாருல, நீ என்னை நேசிக்கிறாயா, இது எதை கேட்குறாரு, நீ க்ரோத்தில் ஆயத்தமாக இருக்கிறியா, மெச்சூரிட்டியாக இருக்கிறியா, பார்ப்போம், கண்டுபிடி நான் கேட்குறத. பேதுரு பாருங்க என்ன சொல்கிறான், எஸ் நான் உம்மை நேசிக்கிறேன், எஸ். மீண்டும் கேட்குறாரு, நீ அன்பா இருக்கிறாயா, ஆமென், நான் நேசிப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, என் அன்பா இருக்கிறதை நீர் அறிவீர். எஸ், பாருங்க, த க்ரோத் மெச்சூரிட்டி இன்க்ரீஸ். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை என்ன செய்கிறது, அந்த வார்த்தை வர 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 அவனுக்குள்ளே அவனுடைய ரியாலிட்டியை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறது. முதல்ல என்ன சொல்கிறான், ஜஸ்ட் லவ். அப்புறம் என்ன சொல்லுகிறான், த பிரதர் அண்ட் லவ். எஸ். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறான், எஸ், த அகாபே லவ். இந்த அகாபே லவ்வுக்கு தான் ஐ வெயிட் ஃபார் ஸ்ட்ராங் ஃப்ரம் ஹெவன் ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து என் இருதயத்தில் ஊற்றப்பட்டால் ஒழிய எந்த அன்பில் நான் உங்களை நேசிக்க முடியாது. தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. புரிந்து கொள்ளணும், அறியப்பட்டபடியே அறிந்துக்கணும், நீங்கள் அறியப்பட்டபடியே அறிந்துக்கணும். இதுக்கெல்லாம் அதுதான் சொல்கிற, நாட்களை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பாலே. பேதுருவை இந்த ட்ரைனிங்கில் தான் கொஞ்ச நாள் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பின்னால் இப்போ ஒரு நேரம் என்ன சொன்னான் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மெச்சூரிட்டி. இன்றைக்கி சபையில் சில பேரை பார்த்துருக்குறோம், அவங்க வெளிப்படுற சாட்சி, அவங்களுக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா ஹை மெச்சூரிட்டியாக இருக்கும், அப்படியே தேவனுடைய வல்லமை பலமாக இறங்கினதே போல் இருக்கும். அது அந்த வேலை. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். அவங்க லைக் அ பேப்ஸ், அவங்களுக்கும் அவங்க சொல்கிற சாட்சிக்கும் வித்தியாசமே சம்மந்தமே இருக்காது. குழந்த மாதிரி பேசுவாங்க. நல்லக்கெல்லாம் நல்லா சொன்னாங்களே சாட்சி, நல்ல பலமான சாட்சியாக இருந்துச்சு, இப்போ போட்டு உலர்த்தி அடிக்கிறாங்களே, அப்படிதான் ஒன்று சொல்லிட்டு கிடப்பாங்க. சம்மந்தமே இருக்காது. ஆமே. அப்போ எப்படி மாறிடுறாங்க, குழந்தை. இதுக்கு என்ன காரணம்னா அந்த க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவில் வரணும். த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு. இப்போ வாசிங்க எபிரேயர் 13:5. குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த மெத்தடை தான் கர்த்தர் இந்த குரோத்தில் வளர்றதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார், தமது சாயலில் தமது ரூபத்தின்படியே அவனை சிருஷ்டித்தார். தமது சாயல், தமது ரூபம், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னது, தம்முடைய சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவாக மாற்றினார். இப்போ கர்த்தர் அவனுக்குள்ளே த ஸ்ட்ராங் வேர்ட், நல்லா கவனிக்கணும், எவ்வளவு செட்டப்பும் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, வேர்ட் என்ன சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார்.
ஏன் அப்படி சொன்னார்? இந்த வசனத்தின்படி தான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால். பயிற்சினா என்னது? சபை இன்னைக்கு உங்களுக்கு என்னது? ட்ரைனிங், பயிற்சி. பயிற்சி கொடுக்கறது. சில பிள்ளைகள் ஓடும், தொம்முன்னு விழும். சில பிள்ளைகள் கொஞ்சம் தூரம் ஓடும், விழும். நான் இப்போ முதல்ல சொன்னேன்ல, சில நேரம் நல்ல பவர்ஃபுல் சாட்சி இருக்கும், சில நேரத்தில் சாட்சி லோவாக இருக்கும். அப்போ அவங்க எங்கே மாறிடுறாங்க? லைக் பேதுரு, எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான். எலியா பார்த்துக்குங்க, என் வாக்கின்படியே அன்றி இந்த ஆண்டு பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ ஆவியானவர் அவங்க கூட இருந்தாரா? இருந்தார். அதே பாருங்க, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லும்போது கர்த்தர் இருந்தாரா? இருந்தார், இருந்தார். பட் அவனுக்குள்ள என்ன இல்லை? மெச்சூரிட்டி இல்லை. அந்த சூழ்நிலைகளை, அதுக்கு தான் தேவன் என்ன செய்தார்? அவனுக்கு இறங்கி வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், வெளியில வா. ஆமென். நீ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் நீ என்ன ஆயிட்ட? குறைஞ்சிட்ட. எஸ், இதே மாதிரி தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால். கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் இறங்கி வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்கள நடத்தினார். இதை பிசாசு பார்த்துட்டே இருந்தான். ஆஹா, இவங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் நடத்துகிறாரு, இவங்களுக்கு யூத் மீட்டிங்கில் நடத்துகிறாரு, இவங்களுக்கு அனாயிண்டிங் சர்வீஸில் நடத்துகிறாரு, சுத்திகரிப்பில் நடத்துகிறாரு, என்னென்ன கன்வென்ஷனில் நடத்துகிறாரு, பயிற்சி. ஆமென். அதுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு? பட் சாலிட் ஃபுட் இஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவலி. பார்த்தீங்களா? சாலிட் ஃபுட் ஃபார், அது என்னது? ஸ்பிரிச்சுவலி மெச்சூர். ஸ்பிரிச்சுவலி இஸ் மெச்சூர். Spiritually is mature, whose sense are trained by practice to distinguish between what is morally good and what is evil. Yes, இது உங்க வீட்டுக்குள்ள கூட இருக்கும், கணவன் மனைவிகளுக்குள்ள கூட இருக்கும். புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. எஸ், இது யாருக்குள்ளயாவது அபிஷேகம் இருந்தா, அவங்க மனைவிக்குள்ள அபிஷேகம் இருந்தா கணவன் அப்படி நடத்தும். அபிகாயிலுக்குள்ள அபிஷேகம் நடந்தது, ஸ்ட்ராங். அந்த அபிஷேகம், அந்த சார்லிஷ் மேன், அவனுக்குள்ளே என்ன இல்லை? அவனை எப்படி நடத்த பார்த்தது? சரி, நடத்திடலாம், ஞானம் தெரியனா மாற்றிடலாம், ஞானம் தெரிய உணவுனா மாற்றிடலான்னு. ஆனால் அவனுடைய ஆவி, அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே கல்லை போல மாறினது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அப்படி இல்லை. இங்கே பாருங்க, த ராங் கைடன்ஸ் உள்ள நுழையுது. இன்னொன்று டெவில். ஆமென். இவங்களை ஞானம் தெரியங்களை ஆற்றிடுவார். இவங்க நல்ல தேறினவங்களாக மாறிடுவாங்க. போகிற போக்கு சரியில்லை. அந்த ப்ரெசன்ஸை பார்த்த உடனே ஓடி வர்றாங்களே, அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸை பார்த்த உடனே ஓடி வராங்களே. நீங்கள் காட்ஸ் ப்ரெசன்ஸை பார்த்த உடனே நீங்கள் ஓடி வரலனாலே நீங்கள் இன்னொரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கம்மியாகுது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கம்மியாகுது. கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற மாதிரி சபைக்கு எப்போ பேசுவாரோ தெரியாது. ஆமென். எஸ், எஸ். நீங்கள் அந்த ப்ரெசன்ஸை விட்டு விலகும். அதுக்கு நீங்கள் 1000 காரணம் சொல்லலாங்க. அந்த வார்த்தை வரும்போது நீங்கள் அங்கே இல்லை. இந்த வார்த்தை வரும்போது நீங்கள் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வரும்போது நீங்கள் அங்கே இல்லை. எருசலேமுக்கு போயிட்டு தன்னுடைய கானாவுக்கு திரும்புகிறான் அந்த கந்தாகிய மந்திரி. கர்த்தர் என்ன செய்தார்? வார்த்தையை கொண்டு போ, அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்க போ. எத்தனை வீட்டு கூட்டங்களை கர்த்தர் நடத்துகிறார். கந்தாகிய மந்திரிக்கு வார்த்தையை அனுப்புனா கந்தாகிய மந்திரி பிலிப்பை பார்த்துட்டு எஸ்கேப், டெசர்ட்ல ஓடு. ஓ, வார்த்தை வருது, அறுப்பாரு, ஓடிரு. யாருக்குமா நஷ்டம்? சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அவன் அப்படி ஓடி இருந்தாலும் அந்த ரதத்தில் இருக்கிற யாரையாவது ஒரு சின்ன பணிவிடைக்காரன்ட்ட சொல்வார், அவனை நிரப்பு, அவனை நிரப்பு. யெகூவா எப்படி நிரப்புனாரு?
ஆமென். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே பெரிய பெரிய கேப்டன்ஸ்லாம் உட்காந்துருப்பான், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பான். கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. சீக்கிரம். ராமோத்தில் உள்ள ராமோத்திற்கு போ, கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த 2 Kings 9:1. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான இல்ல தம்பி 1 பாருங்க. when now Elisha the prophet called one of the sons of prophets. இல்லையா? அப்படிதானே போட்டிருக்கு, sons of the prophets, and say to him, gather up your lines, prepare for action. Prepare for, நீ இந்த growthல வளரணும்னா, மெச்சூரிட்டில வளரணும்னா, you must prepare for your action. Prepare for your action. இந்த பதம் ரொம்ப அருமையான பதம், விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் இருக்கிறது. prepare for action அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை, சபையில் எத்தனை முறை இந்த வார்த்தை வருது, உங்களை கொண்டு கர்த்தர் பலமான, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. தட்ஸ் வாட், ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் வாயிலிருந்து உந்தப்பட்டு எத்தனை பரிசுத்தவான்கள் இங்கே வந்து உங்களுக்கு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது சும்மா சாதாரண நினைக்காதீங்க. அது ஏன் ஆக்டிவேட்டில் ஆகலை? நீங்கள் ஞானோந்தரியங்களா ஏன் மாறல? இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க. இன்னும் பாலையே குடிக்க கொடுத்தா போதும் எங்களுக்கு, இதுக்கு மேலே ரொம்ப போகக்கூடாது. It's very danger. Your going became danger. Spiritual இல்லாமல் உங்களால் இனி நடக்க ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஆவிக்குரிய சபையில் இருந்துட்டு, ஆவியில் பிறந்துட்டு, ஆவியில் நடக்காமல், ஆவியில் வளராமல், ஊந்து 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 குழந்த மாதிரி தான் போவேன் அப்படின்னு போனால் ஈஸியாக பிசாசு உங்களையே பைக்கில் போட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். ஹாய் குழந்தை. Amen. You prepare for action. Hallelujah. அறியப்பட்டபடி நீ அறிந்து கொள்ளணும். இன்னும் நான் குழந்தை 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 குழந்தை, இன்னும் எத்தனை நாளாச்சு ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு? Amen. That's the spiritual growth. பாருங்க, நீ அங்கே சேர்ந்தபோது gather up your loins, உன் அறையை கட்டிக்கொள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக, because your enemy is standing before. Amen. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். This is your preparation. This is the church preparation. This is your gad up loins. மறையை கட்டிக்கொண்டு இத்தனை காரியங்கள் இருக்கிறது. இவங்க தான் ஞானோந்தரியம் உள்ளவர்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவல் growth. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அதைத்தான் அங்கு செய்தான். You gather up your lines, prepare for action. Take this flask of oil in your hand
and go to Ramoth Gilead. Take the flask of oil. Amen. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுலை அபிஷேகம் பண்ணின போது the veil, தைல குப்பி, எது தைல குப்பியை எடுத்து, ஆமென், அவனுடைய மெச்சூரிட்டி அப்பவே மெஷர் பண்ணியாச்சு. யாருடைய மெச்சூரிட்டி, யாருடைய growth? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அதை கொஞ்சம் போடுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை, பாத்தீங்களா, கேஜேவில தான் நல்லா போட்டிருக்கு. Then Samuel took the vial of oil. Vial of oil. Vialனா என்னது? குப்பி, சின்ன பாட்டில், சின்னது. அப்பவே அவனுடைய மெஷர் தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். அப்பவே அவனுடைய மெஷர் தீர்மானிக்கப்படுகிறது. 2 ராஜாக்கள் 9:1 என்ன பார்த்தீங்க? the flask. ஃப்ளாஸ்க்னா என்னது? ஆல்வேஸ் ஹீட். ஆமென். பக்குவப்படுத்தப்பட்ட ஒன்று, பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு அபிஷேகம். நீங்க 1 ராஜாக்கள், மன்னிக்கவும், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பாருங்க, மன்னிக்கவும், 1 சாமுவேல் 16:13 அது முடிச்சிட்டீங்க, அது போட்டாச்சு. 16:13 ஓகே, இருக்கட்டும். 16:1 ரைட் 16:1 போடுங்க. 16:1 பாருங்க. now the word of God யார்கிட்ட வருது? 16:1 சாமுவேலை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின. பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லும்போது சாமுவேலை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே அந்த பதம் வருகிறது. அந்த லார்ட் சைட் unto சாமுவேல். எல்லா வருஷன்லேயும் வரும் unto சாமுவேல், ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு முகமாகி பார்த்து சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை எதை நிரப்பிக் கொண்டு வா? கொம்பை நிரப்பிக் கொண்டு வா. Hallelujah. Praise God. Fill your horn with oil. Fill with oil. I know your measured, Samuel. I know your growth, Samuel. எனக்கு முன்பாக நீ எவ்வளவு உண்மையாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். Hallelujah. பயப்படாதே. Fill with your horn. உன் கொம்பு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த கொம்பு. ஆமே, சத்துருக்களை முறியடிக்க. ஆகவேத்தான் சவுல் விட்ட காரியத்தை சாமுவேல் செய்து முடிப்பான். சவுல் விட்ட சத்துருக்களை சாமுவேல் ஸ்மாஷ் பண்ணுவான். பிகாஸ் அவன் கொம்பு காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பு. அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை சரியாய் பயன்படுத்துவான் என்பதை தேவன் அறிந்து வைத்திருந்தார். இஸ் மெச்சூரிட்டி, இஸ் growth. God knows. 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே. அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே growth இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். உங்களுக்கும் சரி, கர்த்தர் சபைக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவர்கள் கேட்கணும். கேட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க growthல, மெச்சூரிட்டியில வளருவீர்கள். பாருங்க, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணினான். Then Samuel took the horn of oil and anointed David in the presence of his brothers. And the Spirit of the Lord came mightily upon David from that day forward. Hallelujah. பாருங்க,
அபிஷேகம் பண்ண உடனே சாமுவேல் arose and went to Rama. அவ்வளோதான். My works are finished, Lord. புரியுதா? அவனுடைய மெச்சூரிட்டியை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவாக்கினார். இப்போ நீங்கள் 2 ராஜாக்கள் 9க்கு வாங்க. 2 ராஜாக்கள் 9க்கு வாங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு பாருங்க. இங்க நீங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் சாமுவேல் தி ஹை ப்ராஃபெட். இங்க யார் தான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரராக நீங்க நினைக்கலாம். நாங்க குழந்தையா இருக்கிறோம் பாஸ்டர், நாங்க பேப்ஸா இருக்கிறோம், நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்க எங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, எங்களுக்கு வளர்ச்சி இல்லை. இது யார் தான்? சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். நீங்கள்லாம் யாரு? சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். கரலை வைத்து கத்திரகளில் சொல்லுங்க. சில பதங்கள் சொல்லுகிறது லேடுன்னா யாரு? சின்ன பையன். சாமுவேலும் யார் தான்? ஒரு காலத்தில் லேடு, ஸ்மால் பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க. Now Elisha the prophet called on the sons of prophets and said to him, gather up your lines, prepare for action. Gather up your lines. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் வந்தா, இந்த ஸ்பிரிச்சுவல் growth வந்தா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளர்ச்சிக்கு நீங்க வந்துட்டா, உங்களை நம்பி கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீ வா, இங்க நான் உன்னை நிரப்புறேன். நீங்க வா, நீ உன்னை நிரப்புறேன். சோத்திரம். இதுக்கு தான் நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமென். அவங்களுடைய காலிங்கே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களை எதற்காக கர்த்தர் ரட்சித்தார், எதற்காக அவங்களை அழைத்தார், அவங்க எதில் வளரணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளில் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போகவே கூடாது தேவ பிள்ளையே. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கலை. அதுக்காக கர்த்தர் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, வாசிங்க 2ஆம் வசனம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே. பாருங்க, இது ஒரு சின்ன பையன் செய்ய வேண்டிய வேலை. சின்ன பையனால முடியுமா? சின்ன பையனால முடியுமா? யோசபாத்தின் குமாரன் ஜெகூ. ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஜெகூ எங்க இருக்கிறான்னு பாரு. ஏன்னா அவனை சுற்றிலும் நிறைய பேர் எடுபிடிகள் இருப்பாங்க. நிறைய தங்களை ஜாம்பவான்களாக காமிச்சிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை யார் தான்? ஆமென். நாட்களை பார்த்தால் போதகர்களாக வேண்டியவர்கள், நாட்களை பார்த்தால் போதகர்களாக வேண்டியவர்கள், அவர்கள் தான் எனக்கு தேவை. இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருக்கிறவங்க, இன்னும் நான் சிறு பிள்ளை. ஆமென். எஸ். பாருங்க. and carry him to an inner chamber. Carry him to an inner chamber. எங்க கொண்டு போறாரு பார்த்தீங்களா? உள்ளறைக்குள்ளே. அவனை பயிற்றுவித்து, அவனை வளர்த்தி, அவனை மெச்சூர் ஆக்கிறதுக்கு அவனுடைய உள்ளான அறைக்குள்ளே. ஆமென். ராஜகுமாரத்தி உள்ளான மகிமை நிறைந்தவள், உள்ளான மகிமை. எஸ்தரை எங்க கொண்டு போனார் மொர்தெக்காய்? இன்னர் சேம்பர், இன்னர் சேம்பர். எஸ்தர் சொல்லுகிறான், ஒருவனும் ராஜா உத்தரவு இல்லாமல் இன்னர் சேம்பரில் நுழைய முடியாது. பொற்சொங்கலோ நீட்டுவார், அப்பதான் நான் நுழைய முடியும். எஸ்தர் ராஜாத்தியே, இக்காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல முடியும். Go to inner chamber. ஆமென். ஹல்லேலூயா. அங்கு ராஜா உனக்காக பொற்செங்கோலை நீட்டுவார், தைல கொம்பை நீட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். and carry him to an inner chamber. வாசிங்க 3ஆம் வசனம். தைல
குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றார். Amen. And take the flask of oil and pour it on his head and say, thus say the Lord, I have anointed you. The thus say the Lord அப்படினாலே this is the word of prophecies. கர்த்தர் சொல்லுகிறார். thus say the Lord. புரியுதா உங்களுக்கு? இது prophetical word, prophecies-க்கு மத்தியில் வழங்கப்படுகிற வார்த்தைகள், அவர்களுக்கென்று கொடுத்த பிரத்யோக வார்த்தைகள், தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்து அதற்காக growth, maturity, இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளர்ச்சியிலே அவர்கள் வளர்ந்து 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 சேகரித்து 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 வைத்த anointing word. எப்படி சொல்லுன்னு சொல்றாரு? தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போ. ஆமென். Then open the door and flee and do not delay. Open the door and flee, do not delay. தாமதிக்காதே. எழுப்புதல் வருகிறது. கதவை திற. இன்னர் சேம்பரை திற. கர்த்தர் உனக்கு என்ன growth, என்ன மெச்சூரிட்டி, என்ன அளவு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. வீட்டு கூட்டங்களில் பயன்படுத்து, ஆன் ஸ்ட்ரீட் பயன்படுத்து, எந்தெந்த இடத்துக்கு போறியோ அங்கெல்லாம் பயன்படுத்து. தாமதிக்காதே. அந்த பழைய ரட்சிப்பை வச்சு வண்டியை ஓட்டாதே. இந்த இன்மெச்சூரிட்டியை பார்த்து தான் பிசாசு கரெக்டாக நுழைஞ்சான். ஆண்டவரே, ஏன் எங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீர்? கேட்டாங்களா? அவங்க அதை கேட்கணும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். Faith comes by hearing, hear by word of Lord. You wait for word of Lord. இன்னர் சேம்பரில் வார்த்தை வர வரையிலும் நீ வெயிட் பண்ணு. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளருதில் நீ வளருகிறதை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். அந்த நாலேஜிலையும் அந்த மெச்சூரிட்டிலையும் கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு யூ வெயிட். வாசிங்க, இப்போ வாசிங்க வாசிங்க. அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கிலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். பாருங்க, அப்போ எப்படி இருந்தான் the lad. இப்போ பாருங்க, he also grow. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? வாலிபன். அங்க முதல்ல என்ன பார்த்தீங்க? 1ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை. நீங்க நல்ல வசனத்தை கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ அவன் எப்படி மாறிட்டான்? அறியப்பட்டபடியே. அந்த அனாயிண்டிங் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் அறியப்பட்டபடியே the young one. ஹல்லேலூயா. புரியுதா? அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகி அந்த வாலிபன் கிலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். So the young man, even the young man, the prophet, amen, the lad. இப்போ போய் எப்படி மாறிடுச்சு? அந்த அபிஷேகம் அவன் மேலே இறங்கின உடனே அறியப்பட்டபடியே அறிந்து கொண்டவனாக. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆமென். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதி. புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை அபிஷேகத்தில் வளரணும். growth, maturity, you must grow. ஆமென். சும்மா 2 டங்ஸ் பேசிட்டே வண்டியை ஓட்டக்கூடாது. அது பக்தி விருத்திக்கு, அது ஸ்டீம். ஆமென். அது பக்தி விருத்திக்கு. ஸ்டீம் போட 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 வீலிங் வீலிங் வீலிங். புரியுதா புரியலையா? ஆமென். ரைசிங். ஆமென்.
அவைகள் வரணும். வாசிங்க அடுத்தது. அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, when he arrived, the captains of the army were sitting outside and he said, I have a message for you, O Captain Jehu. O Captain, Jehu said, to which one of us? And he said, for you, O Captain. புரியுதாங்க? ஆமென். அங்கே யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறது? அண்ட் வென் கேப்டன்ஸ்னா யார்? சேனாதிபதிகள் அங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ கர்த்தர் அவங்கெல்லாம் அவுட் ஆஃப், இவனை தான் இன்னர் சேம்பர், இவன் தான் க்ரோத், இவன் தான் மெச்சூரிட்டி. புரியுதா? இவனை கொண்டு இப்போ என்ன பேசுகிறாரு கர்த்தர்? இவன் தான் சேனாதிபதி. இஸ் த கேப்டன். யூ ஆர் த கேப்டன். திஸ் இஸ் த ப்ராஃபஸி. ஆமென். ஹல்லேலூயா. And he said, for you, O captain. ஆமென். உன்னை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் சேனாதிபதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க அடுத்தது. அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அடுத்தது. அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் இசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனை விடுபட்டவனையும் கருவறுத்து. பாருங்க, just you say the word, just you say the captain. பட் எங்கிருந்து வார்த்தை வருகிறது? இந்த அபிஷேகத்துக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற வார்த்தை அவனுடைய வளர்ச்சிக்கு தக்க மாறுகிறது. அவனுடைய வளர்ச்சிக்கு தக்க அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய மெச்சூரிட்டி, அவனுடைய க்ரோவிங். ஆமென். நீங்கள் வளரும்போது இயேசுவானவர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 52ஆம் வசனம் ரெண்டையும் வாசித்து பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 52ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்க, favor, spiritual blessing. நீங்க அவரை அறிகிற அறிவில வளரும் போது இப்ப என்ன உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் blessing வருகிறது? favor. பரலோகம் உங்களுக்கு favor பண்ணும். favor. ஆமென். எல்லாருடைய கண்களிலும் கருணை. favor, spiritual blessing of God was upon him. தேவனுடைய கிருபை, the favoring grace. hallelujah. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். அதானே இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை. 2 பேதுரு 3:18. இப்போ 52ஆம் வசனத்தை வாசி. 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்க, அங்கு நீங்க 40ஆம் வசனத்துல என்ன பார்த்தீங்க? ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் பிள்ளை வளர்ந்து. அங்க வரணும், அங்கதான் உங்க நாலேஜ் இருக்கு. அங்கும் 2 ராஜாக்கள் 9ல் இஸ் த லேட், சன் ஆஃப் காட், பிள்ளை. இங்கும் இயேசுவானவர் எப்படி இருந்தார்?
பிள்ளை பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. growing and maturity. புரிஞ்சுக்கிட்டவங்க காரணம். ஸ்பிரிச்சுவல் growing இதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும், சபையின் பிள்ளைகளை வளர்க்கணும். சண்டே கிளாஸ் டீச்சர் இதே அபிஷேகத்தில் தான் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். வீட்டு கூட்டம் நடத்துகிறவங்க, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாமே உங்கள் பிள்ளைகள். அவங்க பெரிய ஆளாக இருக்கலாம், பட் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் அனாயிண்டிங் இருந்து அந்த சின்ன பையனுக்குள்ள என்ன க்ரோவிங் இருந்தது, எந்த மெச்சூரிட்டி இருந்தது, அவன் போய் கேப்டன்ஸ், எல்லா கேப்டன்ஸ் சேனாதிபதியெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, உனக்கு தான் வார்த்தை, வா உள்ள. ஆமென், ஹல்லேலூயா. தட்ஸ் த போல்ட்னஸ் அனாயிண்டிங். அங்கே போய் தயங்கிக்கிட்டு நடுங்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போ நீ க்ரோத் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. புரியுதா? ஆமென். ஆதாம் ஏவாளும் அங்கே போய் யார்கிட்ட போய் குழஞ்சிட்டு நின்னாங்க? ஸ்னேக், டிஸ்கைஸ்ட், தன்னை அப்பப்போ மாற்றி காமிக்கிற பிசாசு. இன்னைக்கு நிறைய சபைகள் அதானே நடக்கிறது. டிஸ்கைஸ்ட், விதவிதமான கலர் ட்ரெஸ்ஸஸ், விதவிதமான ஸ்மோக்கிங், விதவிதமான டப்பாங்குத்து, ஆட்டம், கொண்டாட்டம். நோ க்ரோவிங், நோ மெச்சூரிட்டி. தேவையானது ஒன்றே. கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆவிக்குரியவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், உலகத்தை அல்ல. ஆமென். பிள்ளை வளர்ந்து, அந்த child grow and child continued to grow and became strong in spirit. பார்த்தீங்களா? அந்த ஒரே வசனத்தில் தான் இருக்கு. ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் என்ன போட்டிருக்கு? filled with wisdom and grace, fervor spiritual blessing of God was upon him. அப்போ தான் கர்த்தர் உங்கள் மேலே இருப்பார். கரலை வைத்துங்க, உங்கள் பிள்ளை மேலே இருக்கும். பிள்ளை நூல் பிடிச்ச மாதிரி வளரும், சபை நூல் பிடிச்ச மாதிரி வளரும். நாளாகும், வளரும். இப்போ 52ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும். பார்த்தீங்களா? அந்த சைல்ட், மன்னிக்கவும், and Jesus kept increasing. ஜீசஸ்னா யாரு? ரெடீமர். The child became ரட்சகர், ரெடீமர். இயேசுவானவர், the honorable God. Amen. And Jesus kept increasing in wisdom and in stature and in favor with God and men. Hallelujah. Amen. தேவ தயவிலும் மனுஷ தயவிலும், தேவ கிருபையிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் தேவனுடைய கிருபை. அவைகளை கொண்டு நீங்கள் பேசு, தானாக மனுஷர்களை தருவார், தானாக உங்களுக்கு ஊழியங்களை தருவார். ஆமென். மறுபடியும் பிறந்த நாம் ஆவியில் இந்த 3 அடையாளம், என்ன அடையாளம்லாம் பார்த்தோம்? முதல்ல இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், உள்ளான அறை, சேம்பர், இன்னர் சேம்பர், ஐக்கியம். நீங்கள் உள்ளான சேம்பரில் எப்படி இருக்கீங்கிறத பார்த்தா உங்கள்கிட்ட ஐக்கியம் வரும். ஐக்கியம் வர்றதை பார்த்தா அந்த மனசாட்சியில் சரியாக இருப்பீங்க, கான்சியஸில் சரியாக இருப்பீங்க. ஆமென். மறுபடியும் பிறந்த நாம் ஆவியில் இந்த 3 அடையாளங்களுடன் பூரணமாய் பிறந்திருக்கிறோம். என்றாலும் நம்முடைய ஆவி வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம். ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பூரணமாக பிறக்கிறது. ஆனால் அது குழந்தை பருவம், வாலிப பருவம், முதிர் வயது, இப்படி பல பிராயங்களை கடந்து அது வளர வேண்டியது அவசியம். அதுபோலவே மறுபடியும் பிறந்த நாம் வளரணும். எதிலெல்லாம் வளரணும்? ஸ்பிரிச்சுவல் growth and spiritual maturity. Spiritual growth and spiritual maturity. Amen. நீங்கள் ஸ்பிரிச்சுவல்
குரோத்தில் வளரும்போது வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாத்தீங்களா? திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் growth. நீங்கள் வளர 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 உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறது அந்த வேத வசனத்துக்குள்ளேயே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போ இன் கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிற ஜீவியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்டு கிரைஸ்ட், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். the spiritual growth இப்படி தான் வளர்றது. அடுத்தது என்னது? 1 தெசலோனிக்கர் 3:12. ஆமென். அன்பு கூறுவது. வாசிக்க. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. ஆமென். இதே தானே அந்த யெகூவுக்கு நடந்தது. இதே தானே கர்த்தருடைய வார்த்தை என்ன பேசுதோ அதை அப்படியே செய்தான். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய், அந்த அன்புல உங்களை அழைத்து அனுப்பி இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை பண்ணுங்க, இந்த ஊழியத்தை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி நடங்க, ஒழுங்காக நடங்க, அன்புனால சொல்கிறோம் இல்லையா? ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் லவ். அப்படித்தானா? அந்த அன்பு இல்லாமல் அந்த ஊழியம் செய்ய முடியாது. அப்போது நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. இதுதான் ஸ்பிரிச்சுவல் growth. இதுதான் ஸ்பிரிச்சுவல் growth. அடுத்தது என்னது? 1 பேதுரு 2:2 வார்த்தை மூலமா இப்போ படிச்சீங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு 3ஆம் வசனம் நீங்கள் வளரும்படி இருங்க அதை முதல்ல போடுங்க. அது 2ஆம் வசனத்தை போடுங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு இருங்க பாருங்க. லைக் நியூ பார்ன் பேபிஸ், இதையும் நீங்கள் அதையும் சேர்த்து படிக்கணும். 3ஆம் வசனத்தையும் தமிழில் இதில் படிக்கிறேன். லைக் நியூ பார்ன் பேபிஸ் யூ ஷுட் லாங் ஃபார் த பியூர் மில்க் ஆஃப் த வேர்ட். ஆமென். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதான், பியூர், சுத்தம் உள்ளதாய் காலையில் பார்த்தோம். பியூர் வேர்ட், so that by it you may be nurtured and grow in respect to salvation, its ultimate fulfillment. இல்லையா? அப்படி தானே இருக்கு. ஆமென். இப்போ 3ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். In fact, you have already tasted the goodness and gracious kindness of the Lord. எத்தனை முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க சபையில்? எத்தனை முறை அந்த ருசிச்சிட்டீங்க? உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். பிரைஸ் காட். ஆல்ரெடி யூ க்ரோ. ஆமென். புரியுதா? அவன் சின்ன பையனாக இருக்கும்போது தான் அவன் அங்கே அனுப்பிச்சாரு. 2-3 வசனத்துக்குள்ளே அவன் வாலிபனாக மாறிட்டான். இயேசுவும் பாருங்க அப்படி தானே. 40ஆம் வசனத்தில் பிள்ளையாக இருந்தவர் 52ஆம் வசனத்தில் இயேசுவானவராக மாறுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையையும். தம்பி 2 பேதுரு 1:5-6 ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியையும். This is called திரட்டுதல். திரட்டுதலுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா பை அக்ரியேஷன். அக்ரியேஷன் மீன்ஸ் என்னது? திரட்டுவது. ஆமென், பிரைஸ் காட். புரியுதா? பை அக்ரியேஷன் என்னெல்லாம் பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில்? 2 கொரிந்தியர் 9:10 இன் ஃப்ரூட் ஃபுல்னஸ், கனி கொடுப்பது. அடுத்தது என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவுக்குள் கனி கொடுப்பது, எபேசியர் 4:15 இன் டு கிரைஸ்ட். அடுத்தது என்ன பார்த்தோம்? 1 தெசலோனிக்கர் 3:12 அன்பு கூறுவது, இன் லவ். அடுத்தது எபிரேயர் 6:1, நீங்கள் நான் மறந்துட்டேன், எபிரேயர் 6:1 படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். unto perfection. 1 பேதுரு 2:2 என்ன பார்த்தோம்? through the word. 1 பேதுரு 2 தமிழ்ல 3 through word. இங்க என்ன பார்த்தோம்? திரட்டுதல். 2 பேதுரு 1:5-6 அக்ரியேஷன். அடுத்தது என்னது? 2 பேதுரு 3:18 மீண்டும் வசனத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். This is what? In grace and knowledge. கிரேஸில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதோடையே நின்றக்கூடாது. இப்படியே நின்றுட்டா நம்ம பேப். நாலேஜில் வளரும், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும். That is spiritual knowledge and maturity. இந்த நாலேஜில் நீங்கள் வளர நீங்கள் குழந்தைன்னு சொல்லவே முடியாது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தா மெச்சூரிட்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் கணவரே சொல்வார், அநேக ஸ்திரீகள் உண்டு, நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள், நீ ஞானமுள்ள ஸ்திரீ. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து சொன்னது இல்லையா? நீ ஞானம் இல்லை. சில பேர் பார்க்குறீங்களா? என்ன தைரியமாக பார்க்குறீங்க? ஞானமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஞானமுள்ள ஸ்திரீ தன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, நீங்கள் அதில் வேணால் குழந்தையாக இருக்கலாம். சில வேளையில் நீங்கள் செய்கிற குழந்தைத்தனமான காரியம் அவங்களுக்கு கடுப்பேற்றும். சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க, சின்ன பிள்ளை மாதிரியே நீ செய்கிற, எவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, உனக்கு இன்னும் குழந்தை புத்தி தான் இருக்கு. பரவாயில்ல, பொறுமையாக இருங்க. நீங்கள் வளர்கிற அறிவில் வளருங்க, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வாங்க. ஏன் பாருங்கள், அதே ஆள் சொல்வார், அநேக ஸ்திரீகள் உண்டு, நீயோ அவள் எல்லாவற்றிலும் மேற்படும். ஒரு நாள் சொல்லலைன்னா கேளு, ஒரு நாள் சொல்லுவார். கர்த்தரும் சொல்லுவார், அநேக மனவாட்டி உண்டு, நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டு. முழந்தால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். எல்லாரும் முழந்தால் படிடும். நாளை நாளில் பரிசுத்த பந்திக்கு நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ். எப்பா கேமரா கட் பண்ணிட்டு எல்லாரும்
முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி